ஹாய் கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான சீஸ் கார்லிக் பிரெட் வீட்டில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துருக்க 100 ml வெதுவெதுப்பான பால் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு ட்ரை ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகணும். ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே மூடி வச்சிருங்க. பத்து நிமிஷம் ஆகிட்டு ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிட்டு இதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். $250 கிராம் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவை நல்லா பிசைஞ்சுக்கலாம். மாவை ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. ஒரு 15 நிமிஷம் போல் மாவை நல்லா இழுத்து பிசையணும். அதனால் ஒரு ஒர்க்கிங் ஏரியாவில் கொஞ்சமாக மாவு தூவி இந்த மாவை நல்லா இழுத்து பிசைஞ்சுக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு அன்சால்டட் பட்டர் சேர்த்துக்கலாம். இது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். நல்லா மாவை சாஃப்டாக பசைஞ்சு எடுத்தாச்சு. இதை அப்படியே ஒரு பவுலில் வச்சு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி மூடி வச்சிடலாம். நல்லா ரைஸ் ஆகி வரட்டும். நல்லா டபுள் சைஸ் ஆகணும். குட்டியாக ஒரு பவுல் எடுத்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துருக்கேன். ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்குது. 1 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 4 பூண்டை ரொம்ப சின்னதாக நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். அதே இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லியும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா டபுள் ஆகி வந்துடுச்சு. இப்போ ஒரு ஒர்க்கிங் ஏரியாவில் கொஞ்சமாக மாவு தூவி இதை நல்லா விரித்து எடுத்துக்கலாம். நல்லா விரித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பட்டரை இது மேலே சேர்த்துக்கலாம். நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இது மேலே நான் துருவி வச்சுருக்க சீஸ் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த லெவலுக்கு சீஸ் பிடிக்குமோ அந்த லெவலுக்கு நிறையா சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி மொசரல்லா சீஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு பேக்கிங் ட்ரேயில் எடுத்து வச்சுக்கிறேன். ஓவனை 180 டிகிரி செல்சியஸுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ப்ரீஹீட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஓவனுக்குள்ளே வச்சிடலாம். கரெக்டாக 30 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். பாருங்கள், ரொம்ப சூப்பராக சீஸ் கார்லிக் பிரெட் ரெடி ஆகிட்டு மேலெல்லாம் நல்லா கோல்டன் கலராக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். உள்ளெல்லாம் சீஸ் நல்லா மெல்ட் ஆகிருக்கு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. யாருக்கெல்லாம் சீஸ் கார்லிக் பிரெட் ஃப்ளேவர் பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த பிரெட் ரொம்ப பிடிக்கும். கன்ஃபார்ம் நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.